சிசிடிவி வந்து எனக்கு ஆனே ஆகல, டிஸ்பிளேலே வரல என்ற ப்ராப்ளம் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டர் வந்து நேராக இந்த டிவிஆர் கனெக்ட் இருந்தால் இங்கே லைட் எரியும் பாருங்க. டிவிஆர்ல நம்ம லேண்ட் போட்டிருக்க இடத்துல லைட் எரியும், இல்லாட்டி முன்னாடி லைட் எரியும். இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கம்பல்சரி டிவிஆர் வந்து என்னன்னா லைட் எரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லைட் எரியும் உங்களுக்கு. ஸோ அந்த லைட்டையும் பார்க்கலாம், இல்லாட்டி பின்னாடி இந்த லேண்ட் போர்ட்ல இங்கே லைட் எரியும், இந்த லைட்டை நம்ம பார்க்கலாம். இதில் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இந்த பிளக்கே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதுவுமே வந்து வியூ வராது, இது மாதிரி எம்டியாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் இருக்குல்ல, இந்த அடாப்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த அடாப்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுக்கு டிவிஆருக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் வராது. நான் உங்களுக்கு அடாப்டர் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் இந்த அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே என்ன வரல பார்த்தீங்கன்னா பவர் வந்து வராது. ஸோ இது மாதிரி பவர் வராமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இல்லை இது மாதிரி நோ சிக்னல்னு வரும். நோ சிக்னல்னு வந்தாலே உங்களுக்கு என்னன்னா அடாப்டர் வந்து போயிருக்கும், இல்லாட்டி அடாப்டரை நீங்க ஆஃப் பண்ணிருப்பீங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த அடாப்டரை மாத்தலாம். வெயில் காலத்துல இல்லாட்டி கரண்ட் ஹெவி பிளக்சுவேஷன் இருக்கும்போது முதல்ல போகக்கூடிய ப்ராடக்ட் இந்த அடாப்டர் தான். இந்த அடாப்டர் வந்து 12 volts 2 amps அடாப்டர். இது நம்ம டிவிஆர்ல கனெக்ட் பண்றோம். அடாப்டர் போயிடுச்சுன்னா நீங்க உங்க பக்கத்துல இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்லயே 12 volts 2 amps அடாப்டர் நீங்க கேட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். எதர் இந்த அடாப்டர் வந்து நீங்க பிளக் எடுத்து விட்டுருப்பீங்க, இல்லாட்டி அடாப்டரே வந்து போயிருக்கும். இதை மாத்தினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும்.